ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும், ஒரு பெண் மகாலட்சுமியாய் மாறுவதற்கு தான் கடைபிடிக்க வேண்டிய வழிகள் என்ன அப்படின்றத பற்றி நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு பெண் நினைத்தால் ஒரு வீட்டை, அதாவது குடிசையாக இருக்கக்கூடிய வீட்டையும் கோட்டையாக மாற்றலாம். இது ஏன் அப்படின்னா, ஒரு பெண் இப்பூலகலத்தில் ஜனிக்கிறா அப்படின்னா அவளை மகாலட்சுமி கடாட்சம் என்றுதான் நாம் சொல்லணும். அப்போ மகாலட்சுமி கடாட்சமாக வந்த பெண் எப்படியெல்லாம் ஒரு வீட்டில் இருக்க வேண்டும்? முதல் விஷயம், பொதுவாகவே பெண்ணுடைய முகத்தில் தான் மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள் என்பதை நம்மளுடைய முன்னோர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக நெற்றியினுடைய புருவமத்திலும் தலை வகுட்டிலும் கட்டாயமாக மகாலட்சுமி அமரக்கூடிய இடமாக அமைகிறது. அந்த இடத்துல மகாலட்சுமியினுடைய வாசம் இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் நம்மளுடைய முன்னோர்கள் புருவ மத்தியிலும் தலை வகுட்டிலும் குங்குமம் வைக்க வேண்டும் என்ற ஒரு நெறிமுறையை வகுத்தார்கள்.